ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் போட்டுட்ருக்கோம். நம்மக்கிட்ட என்னென்ன மொபைல் இருக்குது, என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றதை உங்களுக்கு தெளிவாக காமிச்சிட்டு கிளம்புறதுக்கு தான் இந்த வீடியோவோட நோக்கமே. இது உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட என்னென்ன மொபைல் இருக்குதுன்னு நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த லேப்டாப் ஒன்று கொண்டு வந்தார் ஒருத்தர் ஃப்ரெண்டு. ஸோ இந்த லேப்டாப்போட விலை வந்து பார்த்திங்கன்னா 5500. ஸோ 5500க்கு வந்து பார்த்திங்கன்னா யாராலையும் இந்த லேப்டாப்பை தர முடியாது. ஸோ இந்த மாதிரி அதிசயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் மட்டும்தான் நிகழ்த்த முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா i5 லினோவா லேப்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா திங்க் பேடுன்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான லேப்டாப்பு. இந்த லேப்டாப்போட விலை 5500, 4GB ரேமு. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம தெளிவாக செம்ம நீட்டாக இருக்குது, குட் கண்டிஷனில் இருக்குது. பேட்ரி பேக்கப்பும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட் கண்டிஷனாக இருக்குது. ஸோ இதை வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், 4GB ரேமு, 1TB ஹார்ட் டிஸ்க்குன்னு நினைக்கிறேன். 1TB இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை 500GB ஹார்ட் டிஸ்க் இருக்கும். அதையும் நான் இப்போ செக் பண்ணி காட்டுறேன். அந்த பாருங்கள், ஆமாம் 1TB ஹார்ட் டிஸ்க் இருக்குது. உங்களுக்கு ரேட் வந்து பார்த்திங்கன்னா 5500. சூப்பர் ரேட்டுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, வாங்கிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மொபைல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய நம்மக்கிட்ட வரும், உடனே விற்றுரும். ஸோ நம்ம எல்லாமே உங்களுக்கு தெளிவாக நம்ம சொல்லிட்டு தான் கிளம்புறோம் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுக்கான சார்ஜர் நம்மக்கிட்ட இருக்குது. எல்லா இடமும் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. ஸோ இது ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஜென்ரேஷன் i5 ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனு. ஒரிஜினல் சார்ஜர் லினோவா சார்ஜரும் இருக்குது. சரிங்களா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் இருக்கிற மொபைல் வந்து பார்த்திங்கன்னா Mi11i. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே இஷ்யூ ஆகிப்போச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதை பற்றி தெரியல. ஸோ அப்போ தான் வந்து கொடுத்தாங்க. நம்ம வந்து வீடியோ போட்டோம். அது வந்து பார்த்திங்கன்னா 9500 போட்டிருந்தோம். ஸோ இந்த மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு மேலே, அதாவது டிஸ்பிளே மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர், ஆரஞ்சுன்னா க்ரீனோ அந்த மாதிரி ஒரு எல்லோ கலர் சேட் மாதிரி இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 9500. ஆனால் ரேட் கம்மி பண்ணோம். இந்த பாருங்கள், ஒரு க்ரீன் கலர் ப்ளூ கலர் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதுதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசி விலை கம்மி பண்ணுறாரா பார்ப்போம். இல்லாட்டி அது என்ன டீட்டெயில்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 11R ஆல்ரெடி விற்றுருச்சு, சோல்டு. ஸோ இது பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அது ஆல்ரெடி சோல்டு, 11R விற்றுருச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 12R அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே நாங்கள் சேல் பண்ணிட்டோம். ஸோ பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பஜார்லேயே வந்து பெரும்பாலும் விற்றுருவோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஜாரில் வந்து நம்ம எல்லாமே விளம்பரம் போட்டு தான் விற்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில இது காட்டணும், 1-2 காட்டணும் அப்படின்னு தான் நம்ம காட்டுறோம். ஏன்னா பர்மா பஜார்ன்றது ஒரு கடல். ஸோ பஜாரில் வியாபாரம் பண்ணுற நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஸோ நான் இன்றைக்கி நேற்று கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காசு கேட்குறாப்புல, நான் ஒரு நிமிஷம். இது வந்து பார்த்திங்கன்னா OnePlusல 8, இது 8-128 பேக்டோர் சேஞ்சுடு 14000 தரேன், 14000 தரேன். பேக்டோர் சேஞ்சு தவிர மற்றபடி வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. 8-128. ஸோ இது வந்து வேண்டாம் உங்களுக்காக வந்தால் 13500 தரேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் வந்து லாவாவில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு எட்ஜு மாடல். ஸோ இது எட்ஜு மாடல் இல்லாமல் இருந்திருந்தால் இதை வந்து பார்த்திங்கன்னா பஜார்னு இல்லை, வேறு சாம்சங்காக இருக்கட்டும், OnePlusஸாக இருக்கட்டும், விவோவாக இருக்கட்டும், அந்த மாதிரி இருந்திருந்தால் இதோட ப்ரைஸே வந்து வேறு ரேட்டு. எட்ஜு டிஸ்பிளேன்றனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கோம். அதாவது வந்து 13000 இதோட விலை. வேண்டாம் இன்னொரு 500 கூட கம்மி பண்ணிக்கலாம், 12500 தரோம். உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்கள், இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள். GB இது. எட்ஜு ஸ்க்ரீனு புதுசு. ஆக்சுவலாக வந்து 10 மாதம் ஒன்றும் வாரண்டி இருக்குது இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும்.
ஸோ அதனால் பாருங்கள் ஐடியா இருக்கா பாருங்கள், இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள் பாஸ். 12,500 நான் வாங்கி தரேன் உங்களுக்காக, பேசிக்கலாம். எட்ஜு ஸ்க்ரீனு, ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா OnePlus இது ஆப்பிள் ஏர்பட்ஸ் ப்ரோ இது. ஸோ இது வந்து புதுசு, உங்களுக்கு நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக வந்து இது 100% பேட்ரி ஹெல்த் உள்ளது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரளாக்காரர் ஒருத்தர், கேரளாவில் உள்ளவரா இல்லை தமிழ்நாட்டில் உள்ளவரா எனக்கு தெரில, இல்லை கேரளா போகிறேன்னு சொன்னாரான்னு தெரில. ஆனால் இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அர்ஜெண்ட்டாக காசு தேவைப்படுது, அதனால தான் இந்த 2 பொருளையும் அவர் சேல் பண்ணுறாரு. ஏர்பட்ஸ் ப்ரோ 9,500 தரேன். இந்த 8th ஜென்ரேஷன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா வாட்சில் வந்து ஆப்பிள் வாட்ச் வந்து SE சீரீஸ் உள்ளது, 8 சீரீஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பில்லோடு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செம்ம நீட் கண்டிஷனாக இருக்குது, புதுசாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பஜாரில் அவர் வாங்கின ரேட்டு வந்து ரொம்ப அதிகம் கொடுத்து வாங்கியிருக்காரு. அதாவது பில் ரேட்டு வாங்கியிருக்காரு 56 57 இருக்குது. இந்த பில்லை நம்ம பார்த்துருவோம் இருங்க. அதுக்கு முன்னாடி இந்த பீஸை அந்த இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இருங்க, வெயிட் பண்ணுங்கள். மொபைல் கண்டிஷன் சூப்பராக இருக்குது பஸ், எந்த இஷ்யூமே கிடையாது. செம்ம தெளிவான ஒரு மொபைலுன்ற வாட்ச்சு. சீரீஸ் வந்து 8 இது புதுசாக இருக்குது. அவர் வாங்கி வந்து பார்த்திங்கன்னா 2 மாதம் கூட ஆகலை. அதுக்கான பில்லு காட்டுறேன் உங்களுக்கே, வெயிட் பண்ணுங்கள். முதல் அந்த பொருளை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். 45 mm 46 mm தெரில. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புதுசு, இது செகண்ட்ஸ்னே சொல்ல முடியாது. வாங்கி 2 மாதம் தான் ஆகுது. அதுக்கு பில்லு இருக்குது நம்மக்கிட்ட. அதாவது 4ஆம் மாதம் வாங்கியிருக்காரா, இன்றைக்கி எத்தனை மாதம், 7ஆம் மாதம், 3 மாதம் ஆயிடுச்சு வாங்கி. ஸோ இது 100% பேட்ரி ஹெல்த்து குறையவே இல்லை. நான் கூட இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நம்ம இதை பற்றி இது போட்டிருக்கோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம வந்து வாரண்ட்டி இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டோம். ஆனால் உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா வாரண்ட்டி இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ, கிட்டத்தட்ட 3 அதான் இப்போ தான் பில்லு கூட பாருங்களேன், டேட்லாம் இருக்கும் பாருங்கள். ஸோ 4ஆம் மாதம் வாங்கியிருக்காரு, அப்போனா 3 மாதம், அப்போ 12ல் 3 மாதம் போச்சுன்னா கிட்டத்தட்ட 9 மாதம் வாரண்ட்டி இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள், ஐடியா இருக்கா பாருங்கள். வாங்கின ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 57,000 வாங்கியிருக்காரு. 57,000 வாங்கியிருக்காரு. இப்போ நம்ம கொடுக்குற விலை 25,500, 25,500 நம்ம உங்களுக்கு தரோம். பூர்வீகாவில் வாங்கியிருக்காப்புல, சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு வந்து பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஜென்யூனாக இருக்குது. ஸோ 2மே அவரோடது தான். அவர் வந்து அர்ஜெண்ட்டாக காசு தேவைன்றனால இவ்வளோ விற்கிறாப்புல, இல்லாட்டா அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் விற்கிறதுக்காக வாங்கலை. ஸோ அது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. சீரீஸ் 8 அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் S10. இது இல்லை, பீஸ் இல்லை, வெறும் டப்பா தான் இது. ஸோ இது மாதிரி டப்பா நிறையா இருக்குது எங்கக்கிட்ட. இது வந்து ஒரு சரிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரியல்மியில் வந்து நியோ ரியல்மி ஜிடின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பழைய மாடலாக இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா கேமிங்காண்டி தயார் பண்ணது தான். 8128 12,500 இது. பாக்ஸு மொபைல், சார்ஜர் கிடையாது. OnePlus நாடு வெறும் பாக்ஸு. ஸோ ஏன்னா இந்த இடத்துல உள்ளதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிட்டா எனக்கு ஒரு மேலே மிச்சம். இது ஐஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் கேட்டிருக்காரு, பார்ப்போம் அது நாளைக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். ஐஃபோன் வந்து 12 இது விலை கூட, 64 GB இருக்கனால. ஓப்போ ரெனோ 8 ப்ரோ வந்து ஆல்ரெடி சோல்டு ஆயிடுச்சு அது. ஸோ சோல்டு ஆனதை நம்ம வந்து போட்டு உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்.
கூகுள் பிக்சல் 6 ப்ரோ, விவோ V2 இது வந்து நம்ம நிறையா போட்டுட்டோம். சார்ஜ் இல்லை, அந்த தம்பியை சார்ஜ் போடுப்பா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பிக்சல் 6 ப்ரோ, கூகுள் பிக்சல் 6 ப்ரோ அதுக்கும் சார்ஜ் இல்லை. ஸோ அது வந்து டச்சு ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம வந்து ஏற்கனவே சொல்லிட்டோம், அவர் வந்து 10,000 எதிர்பார்க்குறாப்புல. டிஸ்பிளே ரேட் எவ்வளோ இருக்கும் என்னன்னு தெரில, நீங்கள் பார்த்துக்கங்க, உங்களுக்கு ஐடியா இருந்தால் வாங்கிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விவோ V29e இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13,200. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வந்து டிஸ்பிளே கிடையாது, மேலே உள்ள கிளாஸ் மாற்றிருக்காங்க, சார்ஜ் வேறு இல்லை. ஸோ பாருங்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஆல்ரெடி சோல்டு. இது வந்து 12R. ஸோ இது ஒருத்தர் வாங்கிட்டாப்புல, பாக்ஸோடு இருக்குது. நமக்கு ஆயிருக்குன்னு சொன்னது தான். 11 கூட சேல்ஸ் ஆயிடுச்சு. அடுத்தது இது வந்து விற்காது, விட்ருங்க அது. ஏன்னா சாம்சங் உங்களுக்கே தெரியும், ரொம்ப நாளாக போட்டுட்ருக்கோம். S21 FE வந்து 14,000. இதெல்லாம் வந்து 14,000 நல்ல ரேட் தாங்க. 5G மொபைல் 8/128 தாராளமாக வாங்கலாம். அடுத்ததாக OnePlus 9 ப்ரோ, ஒய்ஃபை வேலை செய்யாதது, அதையும் நம்ம வந்து சொல்லிட்டோம், சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா OnePlusல வந்து 10R ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13,500. என்னென்னா மேலே அதை சுற்றி ஒரு டெஸ்ட்டு மாதிரி டிஸ்பிளே தான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ப்ராப்ளம் தான் உங்களுக்கு. அது சுற்றி ஒரு எல்லோ ஷேட் மாதிரி இருக்கும், பிளாக். இப்போ அது வந்து டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக்கில் வச்சு பார்த்தா தெரியாது, அதனால நான் காட்டுறேன் உங்களுக்கு. அது ஒரு டிஸ்பிளே ஒயிட்டாக மாற்றி செக் பண்ணால் தெரிஞ்சிடும். இருந்தாலும் இதுலேயும் பார்த்தா கூட தெரிய வாய்ப்பு இருக்குது. இதை பார்த்திங்கன்னா பிளாக்கில் கூட தெரியுது பாருங்கள். அந்த டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஞ்சர் பொசிஷனில் தான் இருக்குது. நம்ம வந்து என்ன சொல்கிறது, இது எவ்வளோ சீக்கிரம் போகும்னு நம்மளால் கணிக்க முடியாது. ஸோ போகலாம், போகாமல் இருக்கலாம், 6 மாதம் இருக்கலாம், 1 வருஷம் இருக்கலாம், இல்லை 1 மாதத்துலேயே கூட போகலாம். அது நம்மளுக்கு சொல்ல முடியாது. 13,500. அடுத்தது ஓப்போவில் வந்து பார்த்திங்கன்னா A54ன்னு சொல்லிட்டு ஒரு மாடலு, இப்போ 6,500. இது சின்ன மாடல் தான். அடுத்தது இது வந்து நம்ம வந்து OnePlus 11R, அதுவும் சோல்டு ஆயிடுச்சு பஸ். அதுவும் ஆல்ரெடி சோல்டு தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்குது. OnePlus 9 ப்ரோ வந்து 8/128. மொத்தம் வந்து 3 பீஸ் இருக்குது என்கிட்ட. 1 2 இல்லை, 3 பீஸ் இருக்குது. 3மே வந்து ஃப்ளிப்கார்ட்டில் கடையில் ஷோரூமில் எடுத்தது, சரிங்களா. ஷோரூமில் வாங்கினது. இது 3 பீஸ், 1 2 3 8/128 தான். ஏன்னா பஜாரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரேட் இருக்கும். ஒவ்வொருத்தங்கிட்ட ஜாமான் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. வர்றவங்களும் வந்து பார்த்திங்கன்னா விற்கிறவங்க முடிவு பண்ணுறது தான் ஒவ்வொரு பொருளையும், சரியா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சில நேரம் கம்மியாக இருக்கலாம், அதே பொருள் கூட இருக்கலாம். நான் ஒருத்தருக்கு கூட விற்றுட்டு இன்னொரு நாள் கம்மியாக கூட போடலாம். அது வந்து நீங்கள் அதுக்கு தான் நாங்கள் இந்த வீடியோவே போடுறோம். அப்பப்போ போடுறதே காரணம் என்னென்னா, உங்களுக்கே தெரியும், நாங்கள் விற்ற பொருளை நாங்களே விலை கூட போடுவோம். அதே மாடல் வந்துகிட்டே இருக்கும், அந்த மாடல் விலை கூடிகிட்டே இருக்கும். அந்த சாம்சங் Note 20 Ultra நம்ம ஏற்கனவே சொன்னது தான், அது டிஸ்பிளே போனது. இது வந்து பார்த்திங்கன்னா எம்ஐ கிடையாது, இது ரியல்மி. இது ஓப்போ அது ஒருத்தர் வாங்கிட்டாருங்க, ஓப்போ Reno 8 ப்ரோ, அது விற்றுருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா மோட்டோவில் Edge 30 Fusion சொல்லிட்டு 8/128. இதோட விலை 13,000, 13,000. இது கிளார் அடிக்குது, அதான் உங்களுக்கு தெரிலன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. 13,000 தரேன். பின்னாடி மேலே ஸ்டிக்கர் இது ஒட்டியிருக்காரு, அந்த கிராச் கார்டு மாதிரி பேக் சைடில் ஒட்டியிருக்காப்புல. ஃப்ரண்ட்லேயும் வந்து கிராச் கார்டு போட்டிருக்காங்க. ஸோ 8/128 மோட்டோவில் Edge 30 Fusion எட்ஜு மாடலு. 13,000 கம்மி தான் பஸ். நீங்கள் பாருங்கள், ஐடியா இருக்கா பாருங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு சிந்தனைகள், ஒவ்வொருத்தருக்கு வாங்கணும். ஒரு மொபைலோட ஐடியான்றதே, ஒரு பொருளை நம்ம வந்து பழைய பொருளை செகண்ட்ஸை விலை கேட்குறதே பெரிய விஷயம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே போட்டது தான். ஆப்பிள் ஐபேடு Air 1 Air 2. இது
ஒன்று வந்து 5000 அது வந்து கேமரா ஒர்க் ஆகாதது, ஒன்று வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. அப்புறம் இந்த உள்ள ஒரு லேப்டாப் இருக்குது, ரெட்மி லேப்டாப்பு. அதே மாதிரி ஒரு கேமரா ஒன்று இருக்குது. கேமரா வந்து அவன் 16,000 என்னமோ சொன்னான், அது அப்படியே தான் இருக்குது, விற்கலை. கெனான் கேமரா அது. கெனானு அந்த இது லென்ஸு பெருசாக இருக்குது. ஸோ அதோட விலை வந்து 16,000 சொல்லி கொடுத்தாப்புல, விற்கலை அது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேறு என்னப்பா இருக்குது. ஸோ இந்த அக்சசரிஸ் கொஞ்சம் போட்டு விட்டுறலான்னு பார்க்குறேன். ஹிந்திக்காரன் வேறு வந்துட்டான். அவன் ஒரு ஹிந்திக்காரனுங்களை தப்பு சொல்லலை, அவனுங்க பாவம் பொழைக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து வாய்ஸ் இப்போ பேக்ரவுண்ட் வாய்ஸ் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அங்கே வந்து வாய்ஸ் நாங்கள் மைக்கு வேலை செய்யாது, எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இந்த வீடியோ போட்டு முடித்தோன்னே தான் இந்த போட்டு இருக்குது பார்த்திங்களா, போட்டு இந்த இது வந்து பார்த்திங்கன்னா 700 700க்கு தரேன். ஆனால் சூப்பராக இருக்குது பஸ் இது. அது ஹிந்திக்காரனே உடனே பின்னாடி பார்த்துட்ருக்கான் பாருங்க, அவனே வாங்கிட்டு போயிட்டான். இந்த வீடியோ முடியும் போது அவன் வந்து அதை எனக்கு கொடுன்னு வாங்கிட்டு போயிட்டான். ஆனால் இது மாதிரி நிறைய இருக்குது என்கிட்ட, 10 பீஸ்க்கு மேலே இருக்குது. பார்க்குறான் பாருங்க, 700 ஒன்று அவனே வாயை பொழந்து வாங்கிட்டு போகிறான். இது வீடியோ முடிஞ்சிருச்சு, ஆக்சுவலாக வீடியோ முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து வாய்ஸ் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் அவ்வளோ நேரம் போட்டு வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஒன்று உங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்கணுன்றது, ஏன்னா சில பேர் பார்க்குறீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க எனக்கு வந்து சார் நான் நைட்டு போனால் வீட்டில் இந்த டைமில் போயிட்டு ரிலாக்ஸாக அவங்க வீடியோ பார்க்காம நான் தூங்குறதில்ல அப்படின்றாங்க. இந்த போட் வந்து விற்றுருச்சு, ஒருத்தர் வாங்கிட்டாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி இன்னும் வந்து பாக்ஸ் இல்லாமல் வச்சுருக்காப்புல, அந்த வெறும் யூனிட் இருக்குல்ல, அதுவும் அந்த இதுவும் எல்லா அக்சசரிஸ் ஃபுல் கிட்டோடு இருக்குது. பட் ஆனால் பாக்ஸ் கிடையாது. அதோட விலை 4000 சொல்லி கொடுத்துருக்காரு. அதுவும் இருக்குது எங்ககிட்ட. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வர்னி ஸ்பீக்கர் போட்டோம் பார்த்திங்களா, அதே மாதிரியான இன்னொரு ஸ்பீக்கரு. இதுவும் 600 தான். அது சவுண்ட் எஃபெக்ட்லாம் தாறுமாறாக இருக்குது, நல்லா ஸ்லிம் டைப்பாக சேம் சைஸாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர் ட்ரையர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ போட்டிருக்கோம்னா 400 தான் போட்டிருக்கோம். அதில் இப்போ 600 போட்டிருக்குல்ல, விலை வந்து பார்த்திங்கன்னா 400க்கு தரோம். இது வந்து பெருசுங்க, இது 2000 வாட்ஸ் உள்ளது. ஆக்சுவலாக 2800 வாட்ஸ் உள்ளது. ஸோ 400 தரோம், மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா 400 இது மாதிரி வாங்க முடியாது. இது 200 இது ஆப்பிள் ஏர்பட்ஸ் காப்பியில் வந்து ரொம்ப மட்டமான ரகம் இது. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெயின் கோட்டு 20 ரெயின் கோட்டு 5 பீஸ் இருக்கும், 100 தான் இது. ஸோ இது வேணுன்றவங்க, ஏன்னா மழைக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ நம்ம இது பண்ண முடியாது, எமர்ஜென்சிக்கு ஒரு வாட்டி யூஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். அடுத்தது அந்த பெரிய ரெயின் கோட்டு வந்து 100, அது ஓரளவு வர்த்து பஸ். அது நம்ம திரும்ப யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ரெயின் கோட்டு, அந்த பெருசு மஞ்சள் கலர் இருக்குது பாருங்கள், அது வர்த்து. அது 100 வாங்கினாலும் அது வந்து உண்மையிலே நல்லா இருக்குது. நம்ம நிறைய வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில். அதுவும் பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைங்களுக்கு அது பக்காவாக யூஸ் ஆகும். பேக்கை உள்ளே வச்சுட்டு பெரிய சைஸ் இது. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா 150 தான் இது. இது வந்து வேலை ஒர்க் பண்ணுறவங்க 150 ரேட்டு, அதில் 250 போட்டான். அதான் சொல்லி காமிச்சேன், இப்போ கம்மியாக பண்ணி போடுப்பா அப்படின்னு. ஆனால் நல்லா இப்போ சூப்பராக இருக்குது அது. அதாவது வந்து நம்ம வேலை செய்கிறோம், அதுவும் லேடிஸுங்களுக்கு இது நல்லாயிருக்கும். இப்போ வீட்டில் சமையல் வேலை செய்கிறாங்கள்ல, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இந்த காலர் மாதிரி போட்டுட்டு காற்று வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதோட விலை வந்து வெறும் 150 தான், 150 தான். கண்டிஷன் சூப்பராக இருக்குது பாருங்க. அவன் காதில் பாட்டு கேட்டுட்ருக்கான். ஒரு
லேடிஸ்க்கு அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஒரே இடத்துல வேலை பார்க்குறோம். கண்டிப்பாக வந்து ஃபேன் காற்று வேர்வை வரும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி சட்டையில் மாட்டிட்டு இந்த கழுத்துக்கிட்ட வர்ற வேர்வையெல்லாம் ஒரு ஜில்லுன்னு இருக்கும். காற்று வந்துகிட்டே இருக்கும், ஜில்லுன்னு இருக்கும், பக்காவாக இருக்கும். இது யூஸ் பண்ணுறதுக்கு வெறும் 150 ரூபாய்க்கு இது போதும் சார். சரியா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது முடிகிறக்குள்ளே நான் எப்படி தான் பேசுகிறதுன்னு தெரில. ஏன்னா ஒரு வீடியோ போடுறது எவ்வளோ கஷ்டம். அதுலேயும் பேக்ரவுண்ட் இது சினிமா கிடையாதுல்ல. நம்ம சொல்ல ஏதோ நமக்கு முடிஞ்ச அளவு பேச வேண்டியது இருக்குது. என்ன பேசுனேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. இருந்தாலும் இப்போ வந்து நம்ம பேசி உங்களுக்கு வாய்ஸ் போட்டு விட்றேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா 200 தான். இது கோலி குண்டு சைஸ் தான் இருக்கும். ரொம்ப சின்னது, எஃபெக்டாக இருக்கும், மேக்னெட் உள்ளது. அப்படியே இது நம்ம எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 200 ருபீஸு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து 350. அந்த பெருசு வந்து 350. இது அதுக்கு கீழே ஒன்று மஞ்சள் கலராக இருக்குல்ல, 350. அதுக்கு கீழே உள்ளது வந்து 250, 250 ரூபா. 250 ரூபா. இந்த இது பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 100 இது இவ்வளோ தான் இருக்குது. இந்த டப்பா நிறையா வாங்கிட்டு வந்தோம். எல்லாமே கிட்டத்தட்ட 600-700 பீஸு எல்லாம் போயிடுச்சு. இதே பீஸு வந்து பார்த்திங்கன்னா ரிச்சி சீட்டில் கடையில் விற்கிறானுங்க 200 ரூபா, 250 ரூபா விற்கிறானுங்க. அந்த ஒயரு 3 பின் ஒயரு. இது வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி வந்து 400 ரூபா. அடுத்தது அதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம்ல ஒரு ஸ்பீக்கர், மைக் ஸ்பீக்கர், அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு குவாலிட்டி. இது குவாலிட்டிக்காக இது வாங்கினா 600 ரூபா இது. ஸோ குவாலிட்டின்றது வந்து முக்கியமான ஒன்று பசுது. அதே மாதிரி இந்த ஹேர் ட்ரையர் 250 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட்டு இருட்டில் போகிறதுக்கு, இருட்டில் வேலை பார்க்குறவங்க அவங்களுக்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து 350 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா ஜிக்னா லைட்டு மேலே இருக்குல்ல, அதே மாதிரி ஜிக்னா லைட்டு நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். 2வது ஸ்பீக்கர் வேறு இருக்குது. கையில் ஒரு ரிமோட் மாதிரி வச்சுருவான், ரிமோட் கொடுத்துட்றான். அந்த ரிமோட்டை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கலராக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர் சவுண்டு வச்சுக்கலாம், ப்ளூடூத் ஸ்பீக்கர் மாதிரி சவுண்டு வரும். ஸோ எல்லாமே பெஸ்ட் ஐட்டம் தான். 300 ரூபாய்க்கு கிடைக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 400 ரூபா. இது டைம் போட் பிராண்ட். இது போட்டோட பிராண்டு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம நிறையா விற்றுட்டோம். இது கிட்டத்தட்ட 200 பீஸ் விற்றுருப்போம். 200 ரூபா இதுதான் இதோட மதிப்பு. வாக்கும் இது வந்து 500 ரூபா. இது 500 ருபீஸ். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இது இருக்குது. இது வந்து 800 ரூபா. இது வந்து டிஸ்பிளே வரும், அதுலேயே டிஸ்பிளே வரும். இதுலேயே பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இது வந்து 800 ரூபா. இது வந்து நிறையா பேர் வாங்கியிருக்காங்க எங்ககிட்ட. கிட்டத்தட்ட ஒரு 300-400 பீஸு நம்ம கொடுத்துருக்கோம். யார் வாங்கினாலும் இதை தான் நம்ம ரெக்கமெண்டே பண்ணுறோம். நல்லா இருக்குங்க. ஏன்னா ஒரு தரமான பொருளை கொடுத்து நம்ம 100 ரூபா கூட வாங்கினா கூட தப்பே கிடையாது. ஸோ அந்த மாதிரி நினைக்கும் போது இந்த பொருளை தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ண முடியும். விலை கம்மியாக இருக்குதுன்னு நம்ம சொல்லி விற்கிறதோட நல்ல பொருளுங்க, 100 ரூபா கூடங்க, நல்லா இருக்குங்க அப்படின்னு சொன்னோன்னா அது ஒரு பெஸ்ட். இது ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேடியோ வந்து பார்த்திங்கன்னா வெறும் 450 ரூபா. இது 450 ரூபாயில் ரேடியோ மட்டும் இல்லை, டார்ச் லைட் இருக்குது, நிறையா ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று சின்னதாக ஒரு இது இருக்குது, அது வந்து 350 ரூபா. இதுவும் அது 350 ரூபா. இது ரேடியோ, இது ஸ்பீக்கர் ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும் அதிலலாம். சரியா? ஏற்கனவே நிறையா போட்டிருக்கோம் நம்ம வீடியோவில். இது மசாஜரு 250 ரூபா. இது வந்து HDC. இது வந்து பார்த்திங்கன்னா அதான் சேவர் தான். இதுவும் ஹேர் கட்டர், சேவர் எல்லாமே. இது வந்து 200 ரூபா. அந்த சேவர் வந்து எவ்வளோன்னா 500 ரூபா பஸ். அது விலை சொல்லாமல் போட்டேன். இது வாட்ச் 350 ரூபா, 350. இது வந்து பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் சார்ஜர். இது விவோக்கு 250 ரூபா. மண்டையும் கேபிளும் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காப்பி தான், இருந்தாலும் 250 ரூபாய்க்கு அதுக்குள்ளே மாதிரி தான் இருக்கும். சரியா? அது வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. 85 வாட்ஸா, 85 வாட்ஸ் வரும். லைஃப் இருக்காது, அவ்வளோதான், லைஃப் இருக்காது. இது வந்து செல்ஃபி ஸ்டிக்கு 350 ரூபா. கொஞ்சம் நல்லாயிருக்கும், குவாலிட்டி ஹைட்டாக இருக்கும்.
இந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுவும் நல்ல ஸ்பீக்கர் தான், நல்லா சவுண்ட் எஃபெக்ட்டு, லைட்லாம் சூப்பராக எரியும். அந்த கொஞ்சம் சைஸு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து இதுவும் செல்ஃபி ஸ்டிக்கு 250 ரூபா. இது வந்து டார்ச் லைட். இது டார்ச் லைட்டு வித் எல்இடி லைட்டும் இருக்குது. ஸோ இதோட விலை 200 இது 200 ருபீஸு. இது சரியான பொருளுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரோன்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 பீஸ் தான் இருக்குது. நிறையா விற்றுட்டோம் நாங்கள். 26 பீஸ் வந்துச்சு, எல்லாமே காலி. இப்போ இருக்கிறதுலே இது 2 தான் இருக்குது. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 1700 J2ன்னு சொல்லிட்டு நல்ல குவாலிட்டி இது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவி இப்போ வந்து பசங்களாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் இது தான் எடுக்கிறாங்க. இந்த யூடியூப்பர் அவங்களுக்குலாம் இது வந்து பக்காவாக யூஸ் ஆகும். ஏன்னா டபுள் சைட் கேமரா, லைட்டு எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ கண்டிப்பாக நீங்கள் வாங்கி கொடுங்க. ஏன்னா இது வந்து பிள்ளைங்க படிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்கரேஜ்மெண்ட்டு தான். இது வந்து வெறும் 350 ரூபா. சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா படிப்பு தான் பெரிய விஷயமா இருக்குது. இன்றைக்கி படிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து படிக்கிறதுக்குன்னே ஒரு ஜாதி தேவைப்பட்டுச்சு. ஸோ அது 350 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சேவர் நம்மக்கிட்ட எல்லாமே வந்து அந்த சேவர் மினி சேவர்னு சொல்லிட்டு ஹேர் கட்டர் தான் நம்ம காமிச்சிருக்கோம். இது வந்து சேவர். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் 200 மினி சேவர்னு சொல்லுவாங்க. 200 தான் இது. பரவாயில்ல பஸ், இது நல்லா இருக்குது. எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. யாரும் குறை சொல்ல. சில பொருள் குறை சொன்னால் நம்ம நிப்பாட்டிடுவோம். ஏன்னா நமக்கு தெரியும் காசுக்காக வியாபாரம் பண்ணக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர். இந்த ஸ்பீக்கர் வந்து எனக்கே அசல் 2000 ரூபா கிட்ட ஆகுது. அந்த லைட்டு கிட்டலாம் பயங்கரமாக இருக்கும். சவுண்ட் எஃபெக்ட்டும் செம்மையாக இருக்கும். அதுக்கு 2 மைக் வரும். ஸோ ஏற்கனவே நம்ம காமிச்சிருக்கோம் நிறையா. அதனால் இதோட விலை வந்து 2000 ரூபாய்க்கு தரேன். அசலே எனக்கு 2000 ரூபா தான். இந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா 450 ரூபா. மேலே இருக்கிற அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஜூஸர் வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இது. ஏன்னா சும்மா நம்ம என்ன வேணாலும் அட் அ டைம் பண்ணி அப்படியே ஒரு கிளாஸ் மாதிரி தான் இருக்குது அந்த ஜூஸரு. ஸோ சின்ன சைஸு நம்ம வந்து டக்குன்னு செஞ்சு டக்குன்னு குடிச்சிட்டு கிளம்பிடலாம். ஸோ இது பெஸ்ட்டு. இது 350 ரூபா. அது அடுத்தது இந்த லைட்டு எமர்ஜென்சி லைட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சோலார்லேயும் யூஸ் ஆகும், ரீசார்ஜபிள். ரெண்டாவது வந்து இதுக்கு முன்னாடி ஒன்று போட்டிருக்கேன். அது 350 ரூபா. அது கிடைக்கல. அது வந்து திரும்ப நானும் ட்ரை பண்ணிவிட்டு விட்டுட்டேன். அது நிறைய பேர் கேட்குறாங்க, ஆனால் அது கிடைக்கல. இதுவும் அதே ரேட்டு தான், 350 ரூபா தான். சப்போஸ் வேணுன்னா வாங்கிக்கோங்க. ஆனால் அந்தளவுக்குனாலும் இது ஓரளவு பரவாயில்ல. அது ரொம்பலாம் ஸ்மார்ட்டமாக, அது கொஞ்சம் ஹைட்டு நல்லா நீளமாக இருந்துச்சு. அப்புறம் இந்த ஸ்பீக்கர் 1100 ரூபா தரேன். அப்புறம் இந்த கராக்கி ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 600 ரூபா தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் மைக்கு. ஒரு ப்ரோக்ராமில் இருக்கோன்னா நம்ம அப்படியே மைக்காக பேசிக்கிட்டு நம்ம பேசலாம். அது சவுண்டு எஃபெக்ட் செம்மையாக இருக்குது. சரி, அவ்வளோதான் பஸ். பார்த்துக்கங்க, நம்ம வீடியோ எல்லாத்தையும் போட்டிருக்கோம். இது அந்த டேபிள் ஒன்று 4500 தான் போட்டேன். ஸோ அதையும் பார்த்து வாங்கிக்கோங்க. வெறும் 4500. அந்த டேபிள் வாங்கினது நாங்கள் 8000 ரூபாய்க்கு வாங்கினோம். செகண்ட்ஸுன்னு நாங்கள் வாங்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது. இப்போ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கடை சைஸுக்கு தேவைப்படுது. சரியா, எவ்வளோ நேரம் இருக்குன்னு தெரில. ஒரு கடை மாதிரியே நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் வெளியில். ஏதாவது ஒரு புதுசாக பண்ணால் சில பேருக்கு வந்து அது பரவாயில்லையே புதுசாக செய்கிறாருன்னு சொல்ல மாட்டான், பொறாமப்படுவான். என்னடா இவன் எப்படா இப்படி
வெளியில் ஒரு கடை மாதிரி ரெடி பண்ணதை சொல்கிறேன். நான் என்ன பேசியிருப்பேன்னு எனக்கே தெரில. இது வந்து 2வதாக வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் ரெக்கார்டர் போட்டது. அந்த மைக்கு வேலை செய்யாமல் போனதுனால திரும்ப வந்து வீட்டில் வந்து போட்டுட்ருக்கேன். ஆனால் நல்லா நல்லா பேசியிருந்தேன் இன்றைக்கி. திரும்ப அது பேசணுன்னா அது வந்து இடம் பொருள் இருக்குல்ல. நம்ம இப்போ வீட்டில் இருக்கோம். எத்தனை செகண்ட் ஓட போகுதுன்னு தெரில. சரி பஸ் இது பாருங்கள், முடிச்சுக்கிறேன். இதோட கட் பண்ணிடுறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் படம் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் அதுதான் பேச்சாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுலாம் பார்த்திங்கன்னா வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு, இது கள்ளச்சாராய மரணங்கள், அதுக்கு முன்னாடி அது இப்படி பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். ஓகே, இது வேஸ்டேஜ் தான் அது.